Good evening, students. Welcome. I am Maza. நான் டிஜிட்டல் டியூட்டர்ஸ் எல்கேல உங்களுக்கு பிஎம்எஸ் பாடத்தை லெக்சர் பண்றேன். ஸ்டூடெண்ட்ஸ், நான் பேசுறது கேக்குதா? செட் பாக்ஸ்ல ரிப்ளை பண்ணுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கு நாம லெவல் 1 சப்ஜெக்ட்ல நாம பார்க்க போற பாடம் வணிக கணிதமும் புள்ளி விவரவியலும்ங்கிற பாடம். பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதை நம்ம சுருக்கமா பிஎம்எஸ் என்று சொல்லுவோம். லெவல் 1ல 4 பாடம் இருக்கு. அக்கவுண்டிங், பிசினஸ், எக்கனாமிக்ஸ், பிஎம்எஸ். பிஎம்எஸ் வந்துட்டு ஃபுல்லாவே மேக்ஸ் பாடம், கணக்கு சம்பந்தப்பட்ட பாடம். அக்கவுண்டிங்கும் கணக்கு, பிசினஸ், எக்கனாமிக்ஸ் இது ரெண்டும் நோட்ஸ் பாடம். பிஎம்எஸ் வந்துட்டு கணக்கு பாடம். ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க ஓ லெவல் செஞ்சுட்டு இப்ப டபிள்யூஐடிக்கு ஃபர்ஸ்டா வந்திருப்பீங்க, இல்லாட்டி ஏ லெவலை முடிச்சுட்டு இப்ப வந்திருப்பீங்க. நீங்க எல்லாருமே ஓஎல்ல படிச்ச மேக்ஸ் பாடம் இந்த மாதிரி இந்த பிஎம்எஸ் பாடம் உங்களுக்கு ஒருபோதுமே ஹார்டான பாடம் இல்லை. நீங்க ஓஎல்ல படிச்சதுல ஒரு 25% அல்லது 30% தான் இந்த பிஎம்எஸ் சப்ஜெக்ட்ல வரும். மற்ற எல்லாமே வணிக கணிதம் புள்ளி விவரவியலோட சம்பந்தப்பட்ட பாடமாவே இருக்க போகுது. ஏ லெவல்ல கொமர்ஸ் செலக்ட் பண்ணத உங்களோட பாட தெரிவில பிசினஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ற ஒரு பாடம் இருக்கு. அது பெரும்பாலும் உங்களுக்கு சிலாக்கள் தெரிஞ்சிருக்கும், இல்லாட்டி தெரியாம இருக்கும். அதனோடு சம்பந்தப்பட்ட பாடம் தான் இந்த பிஎம்எஸ் பாடம். நாம இப்ப டபிள்யூஐடியால இப்ப உங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட 2025 புதிய பாடத்திட்டத்துல அவங்க உங்களுக்கு ஒரு பைலட் பேப்பர் ஒன்று அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இதுபடிதான் உங்களுக்கு நடக்க போற இப்ப ஜூலைல நடக்க போற பிஎம்எஸ் எக்ஸாம்ல பேப்பர் மாடல் இதே ஸ்ட்ரக்சர் தான் இருக்க போகுது. நீங்க இந்த பேப்பரை வச்சுதான் எப்படி உங்களுக்கு வருமென்று நீங்க பிராக்டிஸ் பண்ண போறீங்க. இப்ப நாம பேப்பர் ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். இந்த பிஎம்எஸ் பாடம் வந்துட்டு இப்ப கெம்பஸ் படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது செமஸ்டர் 1 இல்லாட்டி 2ல வரக்கூடிய ஒரு பாடம். மிகவும் இலகுவான பாடம் தான். நாங்க உங்களுக்கு ஃபுல்லாவே இதை எப்படி இலகுவா எடுக்கிறேங்கிறதுக்கு வழிகாட்டுவோம். நீங்க ஒன்றுமே யோசிக்க தேவையில்லை. இப்ப நாம இந்த பிஎம்எஸ் பாடத்துல ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். இது 3 மணித்தியாலம் கொண்ட பேப்பர். எத்தனை பகுதி என்றா பகுதி ஏ, பகுதி பி, பகுதி சி 3 பாட்டை கொண்ட பேப்பர். நான் ஒன்று சொல்லணும் முக்கியமான விஷயம், இந்த பிஎம்எஸ் பாடத்துல நீங்க ஃபுல்லாவே சயின்டிபிக் கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம். அதுதான் உங்களுக்கு இருக்கிற பிளஸ். நீங்க எந்த விடையுமே மனதால பார்க்க தேவையில்லை, எல்லாமே கால்குலேட்டரை பயன்படுத்தி நீங்க செய்யக்கூடியதா இருக்கும். அதோட இன்னொன்று, இந்த பிஎம்எஸ் பாடத்துல நீங்க அப்ளை பண்ணப்படுற சமன்பாடு எல்லாமே உங்களுக்கு பேப்பர்ல தருவாங்க. நீங்க ஒன்றையுமே பாடமாக்க தேவையில்லை, எல்லா சமன்பாடுமே உங்களுக்கு ஃபுல்லாவே தருவாங்க. இங்க பாருங்க, சூத்திரங்கள், இருபடி சமன்பாடு, இடையம், ஆகாரம், உங்களுக்கு இந்த பேப்பர்ல வரக்கூடிய அனைத்து சமன்பாடுமே உங்களுக்கு உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல 2 பக்கத்துக்கு தருவாங்க. அவை நீங்க கவலைப்பட தேவையில்லை, என்ன பெரிதா சமன்பாடு இருக்கி நம்ம பாடமாக்கணும், எல்லாமே உங்களுக்கு தருவாங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம், இந்த சமன்பாடுக்கு எப்படி நீங்க அப்ளை பண்ற, சமன்பாட்டை வச்சு நீங்க படிக்கிற விஷயத்தை எப்படி அப்ளை பண்றேன்னு தெரிஞ்சிருந்தாலே உங்களுக்கு இலகுவா இருக்கும். இத பாருங்க, நியம நிறை, அதுல விலை சுட்டி, கணிய சுட்டி, இதெல்லாம் ஒன்றுமே யோசிக்காதீங்க, எல்லாமே நம்ம தெளிவா படிப்போம். அடுத்தது உங்களுக்கு மடக்கை அட்டவணையும் தருவாங்க. ஆகவே இந்த பிஎம்எஸ் பாடம் சுருக்கமா சொல்ல போனா மிகவும் ஒரு இலகுவான பாடம். நீங்க இலகுவா படிச்சீங்கன்னா எல்லாருமே கட்டாயம் எடுக்கலாம்.
ஓ லெவல்ல எஸ் எடுத்தாக்கள் கூட இந்த பிஎம்எஸ் பாடத்துல பி சி ஏ புள்ளிகள் கூட பெற்ற சந்தர்ப்பங்கள் இருக்கு. ஆகவே நம்ம இதை தெளிவா படிப்போம். ஒன்றுமே நீங்க யோசிக்க தேவை. இப்ப நாம எப்படி இந்த பேப்பர் வரும்ங்கிறத பார்ப்போம். பார்ட் இப்ப முதலாவது பகுதி ஏ வந்துட்டு எத்தனை கேள்வியை கொண்டதுண்டா 15 கேள்வி காணப்படும். பகுதி ஏழு எத்தனை கேள்வி என்றா 15 கேள்வி காணப்படும். 1 தொடக்கம் 10 வரையான கேள்வி எம்சிக்யூ கேள்வி 4 விட தருவாங்க. அதுல ஒன்றை நீங்க செலக்ட் பண்றதுதான் பகுதி ஏல உள்ள முதலாவது 10 கேள்வியுமே வந்துட்டு ஃபுல்லாவே எம்சிக்யூ கொஸ்டின்ஸ். நீங்க 4 விடையில ஒரு விடையை செலக்ட் பண்ணா போதும். அதுக்கு ஒவ்வொரு கேள்விக்கும் 3 மார்க்ஸ். அப்ப 10 கேள்விக்கும் நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய புள்ளி 30 புள்ளிகளை பெறலாம் இலகுவா. அடுத்தது 1.11 1.15 மட்டுக்கும் ஸ்மால் கொஸ்டின்ஸ், அதாவது சின்ன செறிவுல கூறுறது, தொடர்பு படுத்துறது, சிறிய விடைகளை காண்றது, இப்படி நீங்க எழுதக்கூடிய கேள்வி. அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் 2 மார்க்ஸ் படி, சிலதுக்கு 4 புள்ளி, சிலதுக்கு 2 புள்ளி படி நீங்க மொத்தமாவே 10 புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம். அப்ப எப்படி நீங்க இப்ப பார்ட் ஏல பகுதி ஏல எத்தனை கேள்வி? மொத்தம் 10 கேள்வி. 10 கேள்விக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இங்க பாருங்க, பார்ட் ஏல மொத்தம் எம்சிக்யூ கேள்வி 10 வரும். அதுக்கு எத்தனை மார்க்ஸ்? 20 மார்க்ஸ். அடுத்தது 5 ஸ்மால் கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கு எத்தனை மார்க்ஸ்? 10 மார்க்ஸ். பகுதி ஏல 10 எம்சிக்யூ வரும். ஒரு கேள்விக்கு 3 புள்ளி படி 30 மார்க்ஸ். அடுத்தது 5 ஸ்மால் கொஸ்டின் வரும். அதுக்கு 10 மார்க்ஸ். அப்ப மொத்தமாவே நீங்க பார்ட் ஏல பெற்றுக்கொள்ளக்கூடிய புள்ளிகள் 40 புள்ளி. அடுத்தது பகுதி பி. பகுதி பில ஒரு கேள்விக்கு 10 மார்க்ஸ். மொத்தம் உங்களுக்கு வரக்கூடிய கேள்விகள் 4 கேள்விகள். வினா 2, வினா 3, வினா 4, வினா 5. 4 கேள்வி வரும். ஒரு கேள்விக்கு 10 மார்க்ஸ். ஆகவே நீங்க இதுல பெற்றுக்கொள்ளக்கூடிய மொத்த புள்ளிகள் 40 புள்ளிகள். இங்க பாருங்க, வினா 2 எத்தனை புள்ளி? மொத்தம் 10 புள்ளி. மொத்தம் 10 புள்ளிகளை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இது என்னத்தோட சம்பந்தப்பட்டது? மிகவும் இலகுவான கேள்விதான். எளிய வட்டி, அடுத்தது மரவரி படம், அடுத்தது இடையம் ஆகாரம், அதோட சம்பந்தப்பட்டது. அடுத்தது வரைபூ கேள்விகள், இருபடி சமன்பாடுகள், மிகவும் இலகுவான கேள்வி. நம்ம எல்லாமே நம்ம கிளாஸ்ல தெளிவா படிப்போம். ஆகவே நீங்க இப்ப பாத்தீங்கன்னா பார்ட் பில நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய புள்ளிகள் 40 புள்ளிகள். இங்க பாருங்க, பார்ட் பில ஒரு கேள்விக்கு 10 மார்க்ஸ். அப்ப 4 கேள்விக்கும் மொத்தம் நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய புள்ளிகள் 40 புள்ளி. மார்க்ஸ்.
அடுத்தது கடைசி கேள்வி பகுதி சி. இந்த கேள்வி ஒரே ஒரு கேள்வி எத்தனை மார்க்ஸுக்குரியதுண்டா 20 மார்க்ஸுக்குரியது. 20 மார்க்ஸுக்குரிய கேள்வி. இதோட உங்களோட பேப்பர் ஸ்ட்ரக்சர் முடியுது, கேள்விகள் அனைத்து முடியுது. வினா 6 என்ற கேள்வி வரும். அதுல ஏ பி சி என்ற 3 பார்ட் இருக்கு, டி என்று 4 பார்ட் இருக்கு. இந்த 4 பார்ட்ல இருந்தும் நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய மொத்த புள்ளி 40 புள்ளி, சாரி 20 புள்ளிகள். டோட்டலா நீங்க எத்தனை மார்க்ஸ் 30 40 40 40 80 20 100 புள்ளிகளை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இப்போ உங்களுக்கு தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம், இந்த பிஎம்எஸ் பாடத்துல எத்தனை மார்க்ஸ் எடுத்தா நீங்க பாஸ். பாஸ் மார்க்ஸ் வந்துட்டு 50 மார்க்ஸ். 50 புள்ளிகள் எடுத்தா நீங்க பாஸ் ஆகுவீங்க. 40 புள்ளிகள் எடுத்தாலே டி பாஸ். ஆனா தனியா இந்த பிஎம்எஸ் பாடம் மட்டும் செய்யறாங்க எடுக்க வேண்டிய மொத்த புள்ளி 50 புள்ளி எடுத்தா நீங்க பாஸ். நம்மட கிளாஸ்ல முழுமையாகவே நாங்க ஏ ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுக்கு வழிகாட்டுவோம். எல்லாருமே கடைசியில இந்த பாடம் படிச்சு முடியக்க எல்லாருமே நீங்க ஏ பெற்றி சித்தி வரும் நம்பிக்கை உங்களுக்கு வரும். அப்படித்தான் நாங்க நம்மட கிளாஸ்ல வழிகாட்டுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நாம நம்மட பாடத்துக்கு போவோம். இப்ப நாம என்ன படிக்க போறோம்னா, மிகவும் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மிகவும் இலகுவான விஷயம் தான் பார்க்க போறோம். இந்த கிளாஸ்ல ஒன்றுமே கஷ்டமான விஷயம் நம்ம பார்க்க போறது இல்ல. நீங்க கிரேட் 10 11 கிரேட் 6ல இருந்து படிச்ச விஷயம் தான். அதைத்தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம். மிகவும் இலகுவான விடயம். அதிலும் முக்கியமா இன்னைக்கு நாம பார்க்க போறது, இந்த பாடத்துல கல்குலேட்டரை எப்படி யூஸ் பண்ற பிராக்டிஸ் பண்றங்கிறத தான் நாம மெயினாவே இந்த கிளாஸ்ல பார்ப்போம். அடுத்தடுத்த கிளாஸ்ல தான் வித்தியாசமான இந்த பாடத்தோட சம்பந்தப்பட்ட விடயங்களை பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு நாம கல்குலேட்டரை எப்படி பிராக்டிஸ் பண்றங்கிறத தான் பார்க்க போறோம். இங்க பாருங்க, இப்ப முதலாவது விடயம் பொட்மாஸ்ங்கிறது. எல்லாருக்குமே பொட்மாஸ்ங்கிறது மிகவும் தெரிஞ்சதும் பழக்கப்பட்ட விஷயம். கணக்கு கொண்டு வந்தா அதை என்ன மெத்தட்ல வந்துட்டு செய்யறது. கல்குலேட்டர்ல நம்ம என்ன வடிவத்துல கொடுத்தாலும், அதாவது சயின்டிபிக் கல்குலேட்டர், அது என்ன மெத்தட்ல நமக்கு விடையே தருது, அந்த மெத்தட் சொல்ற பேர் தான் பொட்மாஸ். பிங்கிறது என்ன, பிரேக்கெட். ஃபர்ஸ்ட்டுக்கு கணக்குல பிரேக்கெட்டை செய்வோம். அடுத்தது என்ன, வர்க்கம் அல்லது வர்க்கமூலம். மூணாவது பிரித்தல் பெருக்கல். இது ரெண்டுலையும் என்ன ஓர்டருக்கு வருதோ அதைத்தான் நாம ஃபர்ஸ்ட்டுக்கு செய்வோம். பிரித்தல் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்தா பிரித்தல், பெருக்கல் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்தா பெருக்கல். அடுத்தது கூட்டல் அல்லது கழித்தல். கூட்டல் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்தா கூட்டலை செய்வோம், கழித்தல் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்தா கழித்தலை செய்வோம். இதைத்தான் பொட்மாஸ்ன்னு சொல்றோம். இப்ப நாம எல்லா டைம் சயின்டிபிக் கல்குலேட்டர் இருக்கும். இல்லாதாக்கள் என்ன செய்யுங்கன்னா, உங்களோட ஃபோன்ல சயின்டிபிக் கல்குலேட்டர்ல டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. எப்படி டவுன்லோட் பண்றங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏனெண்டா இருக்கிறாக்கள் கையில வச்சு கொள்ளுங்க, இல்லாதாக்கள் டவுன்லோட் பண்ணி கொள்ளுங்க. நான் செல்லக்குள்ளே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னா கல்குலேட்டர் உங்களுக்கு இப்போ ஈஸியா இருக்கும். எல்லாருமே இப்போ கூகுள்ல பிளே ஸ்டோருக்கு போய் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க பிளே ஸ்டோருக்கு போய் FX
991 ES plus என்று டைப் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் போய் பிளே ஸ்டோருக்கு போயிட்டீங்களா? செட் பாக்ஸ்ல போடுங்க. ஓகே. FX 991 ES என்று டைப் பண்ணி இந்த கால்குலேட்டரை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. கட்டாயம் நீங்க எல்லாரும் கால்குலேட்டர் வாங்கணும் எக்ஸாமுக்கு போறதுக்கு இடையில. இப்ப நம்ம பிராக்டிஸ் பண்றதுக்காண்டி போன்ல டெவலப் பண்ணிக்கொள்வோம். டெவலப் பண்ண டெவலப் பண்ணினதுக்கு பிறகு மெசேஜ் வந்துட்டு செட் பாக்ஸ்ல போடுங்க. ஓகே, எல்லாரும் டெவலப் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் FX 991 ES பிளஸ்ங்கிற கால்குலேட்டர். இதுல இங்க பாருங்க, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இதுக்கு நம்பர்ஸ், மேலுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இதைத்தான் நம்மளோட பிஎம்எஸ் பாடம் ஃபுல்லாவே நம்ம யூஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண போறோம். கால்குலேட்டர் வந்துட்டு நம்ம என்ன விதத்துல டைப் பண்ணினாலும் எந்த ஆர்டருக்கு செய்யும்? இந்த பொட்மாஸ்ங்கிற ஆர்டருக்கு தான் செய்யும். இங்க பாருங்க, உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப முதலாவது நாம ஒரு கணக்கை பார்ப்போம். எல்லாருக்கும் ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? ஓகே. இப்ப முதலாவது உங்களுக்கு தந்த கேள்வி எல்லாரும் பாருங்க. 5 கூட்டல் 2 பிரேக்கெட் தர 3 என்ன விடைங்கிறத இப்ப உங்களுக்கு முதலாவது தந்த கேள்வி. இப்ப நம்ம பார்த்தோம்டா, இந்த பொட்மாஸ் ஆர்டர்ல எதை ஃபர்ஸ்ட்டுக்கு செய்யும்? இந்த அடைப்பு, இந்த பிரேக்கெட்டை தான் என்ன செய்யும்? ஃபர்ஸ்ட்டுக்கு செய்வோம். எப்படி செய்வோம்? ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்வோம்? பிரேக்கெட்டை நீக்குவோம். 5 பிளஸ் 2 எத்தனை? 7. தர என்ன இருக்கு? 3 சமன் 21. இதை நம்ம எப்படி கால்குலேட்டர்ல செய்வோம்?
எல்லாரும் பாருங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு பிரக்கெட்டை டைப் பண்ணணும். பிரக்கெட் இதுல எங்க இருக்கு? இந்த இருக்கு. பிரக்கெட்டை ஓபன் பண்ணுவோம். 5. எல்லாரும் என்னோட சேர்ந்து செய்யுங்க. உங்களுக்கு அப்ப கால்குலேட்டர் பிராக்டிஸ் ஆகும். அடுத்தது பிளஸ் 2. பிரக்கெட்டை க்ளோஸ் பண்ணுவோம். தர 3 சமன் 21. அப்ப கால்குலேட்டர்ல பாருங்க எதை ஃபர்ஸ்ட்டுக்கு செஞ்சிருக்கி? 5 தர 2 பிரக்கெட்டை நீக்கி போட்டு தர 3 21. இப்ப இதை எப்படி அழிக்கிற? இந்த ஏசி என்ற பட்டன் இருக்குதான். இந்த ஏசி என்ற பட்டனை நீங்க கிளிக் பண்ணினீங்கன்னா நீங்க டைப் பண்ணது எல்லாமே அழிஞ்சு. இப்ப அடுத்தது ஃபர்ஸ்ட்டுக்கு என்னத்தை செய்யும்? பிரக்கெட்டை நீக்குவோம். அடுத்த ஓர்டருக்கு என்ன செய்யும்? வர்க்கம் அல்லது வர்க்க மூலம் நம்மட கேள்வியில இருந்தா அதை செய்யும். இப்ப அடுத்த கேள்வியை பாருங்க. 2 2ஆம் அடுக்கு தர 6. இதுல எதை ஃபர்ஸ்ட்டுக்கு விட எடுக்குமாண்டா? இப்ப நாம மனசால பாக்குறேன்னா எதை ஃபர்ஸ்ட்டுக்கு எடுப்போம்? 2 தர 2 தர 2. அடுத்தது என்ன? தர 6. 2 தர 2 4. 4 தர 6 24. மனசால செய்யறேன்னு என்ன? 2 2ஆம் அடுக்கு தர 6. இத நாம எப்படி கால்குலேட்டர்ல டைப் பண்ணுவோம்னு பாப்போம். எல்லாரும் டைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன? 2 2ஆம் அடுக்கு எப்படி டைப் பண்ணுவோம்? 2 டைப் பண்ணுங்க. அடுத்தது இந்த மேல வார அடுக்கு நாம எப்படி டைப் பண்ற? இதுக்கு கால்குலேட்டர்ல உள்ள பட்டன் தான் இந்த இருக்கிற இந்த ஃபார்மட். எக்ஸ் ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்குவா? இதை டைப் பண்ணுங்க. டைப் பண்ண உடனே உங்களுக்கு இப்படி வருது. கர்சரை பாருங்க. 2 எத்தனையாம் அடுக்குன்னு கேக்கு. எத்தனையாம் அடுக்கு? 2ஆம் அடுக்கு. அப்ப நாம என்ன செய்யணும்? 2 டைப் பண்ணணும். டைப் பண்ணி போட்டு இந்த தரையை நாம டைப் பண்ணணும். அதை எப்படி நாம இந்த கர்சரை சைட் ஆக்குற? இந்த 4 பின்ஸ் இருக்குதானே, நடுவுக்குள்ள உள்ள 4 பின்ஸ்ல வலது பக்கம் உள்ளத கிளிக் பண்ணு. கிளிக் பண்ண உடனே நம்ம கர்சர் என்ன செஞ்சுட்டு வலது பக்கம் வந்துட்டு தர தர குறியீடு நம்ம கேள்வியில உள்ள 6 சமன் 24. மனசால செய்யறத கால்குலேட்டர்ல இப்படித்தான் எப்படி இலகுவா நாம செய்யலாம். 2 இப்ப எத்தனையாம் அடுக்கு வந்தாலும் நாம இலகுவா என்ன செய்யலாம்? அந்த நம்பரை டைப் பண்ணுவோம். இந்த எக்ஸ்ங்கிற பாக்ஸ் இருக்கிற இந்த ஃபார்மட்டை டைப் பண்ணுவோம். எத்தனையாம் அடுக்கண்டு வருதோ அதை டைப் பண்ணுவோம். நமக்கு உடனே விட வரும். விளங்கிட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? கால்குலேட்டர்ல எப்படி வர்க்கம் அடுக்குகள் எப்படி டைப் பண்றேன்னு விளங்கிட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே. இப்ப எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் இதை நீங்க எல்லாருமே உங்களோட கையால கொப்பியில எழுதுங்க. நான் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு டியூட்டர் நாங்க குரூப்ல ஷேர் பண்றேன். இப்ப எல்லாரும் நீங்க இதுக்கு விட எடுங்க பாப்போம். கால்குலேட்டர்ல டைப் பண்ணி 5 4ஆம் அடுக்கு ஆன்சரை போடுங்க.
வெரி குட். தரு, ஹிமா, முகமது இப்னு, சந்தியா, எல்லாருமே டைப் பண்ணி போடுறீங்க. வெரி குட். லிஷா, அரிஸ், ஓகே. ஜெஸ்மி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வெரி குட். எப்படி டைப் பண்றேன்னு பார்ப்போம். அஞ்சை டைப் பண்ணுவோம். இந்த ஃபார்மேட் 5 அடுக்கு. ஆன்சர் 625. எல்லாருமே சரியா போட்டிருக்கிறீங்க. அப்ப இப்படித்தான் நாம என்ன செய்வோம், அடுக்குகளை டைப் பண்ணுவோம். ஆன்சர் 625. அடுத்து இது ரெண்டுக்கும் விட எடுங்க. 2 ன் 10 அடுக்கு, 2 ன் 15 அடுக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் ஆன்சர் போடுறீங்க. 2 ன் 10 அடுக்கு, 2 10 அடுக்கு சமன் 1024. ஸ்டூடெண்ட்ஸ் வெரி குட், எல்லாருமே சரியா ஆன்சர் போட்டிருக்கிறீங்க. நம்ம எப்படி அடுத்தது பார்ப்போம். 2 ன் 15 அடுக்கு 32,768. இப்ப எல்லாருக்குமே உங்களுக்கு விளங்கி இருக்கும் எப்படி அடுக்குகள்ல கேள்வி வந்தா கால்குலேட்டர்ல எப்படி நம்ம டைப் பண்ணி விடைய எடுக்கிறோம். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம், வர்க்க மூலம். வர்க்க மூலத்தை எப்படி நாம விட காண்ற கால்குலேட்டர்ல நம்ம எப்படி டைப் பண்றேன்னு பார்ப்போம். வர்க்க மூலம் 1024. ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனிங்க, இந்த வர்க்க மூல குறியீடு எங்க இருக்கு, இந்த ஃபர்ஸ்ட் லைன், இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல சாரி செகண்ட் லைன்ல இந்த ரெண்டாவது இருக்கிறது தான் வர்க்க மூல குறியீடு. செகண்ட் லைன்ல ரெண்டாவது இருக்கிறது தான் இந்த வர்க்க மூல குறியீடு. ஃபர்ஸ்ட்டுக்கு நாம என்ன செய்வோம், வர்க்க மூல குறியீட்டை டைப் பண்ணுவோம். டைப் பண்ணிட்டு நம்மளோட நம்பர் 1024. எல்லாரும் என்னோட சேர்ந்தே டைப் பண்ணுங்க. 1024 சமன் 32. இந்த அறைக்கு வர்க்க மூல குறியீடு, இந்த குறியீட்டை டைப் பண்ணி போட்டு உள்ளுக்கு நம்மட இலக்கத்தை டைப் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் வரும். எல்லாரும் 8100 அடுத்தது விட எடுங்க. 8100க்கு எப்படி வரும், வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருமே சரியான விட எடுத்திருக்கிறீங்க.
டைப் பண்ணுவோம். எப்படி? வர்க்கமூல குறியீடு 8100. ஆன்சர் 90. எல்லாருமே சரியான விட எடுத்திருக்கிறீங்க. ஸ்டூடெண்ட்ஸ், பிரக்கெட்டை நீக்கிற செஞ்சுட்டேன். வர்க்க மூலத்தை செஞ்சுட்டேன். அடுத்தது பிரித்தல், பெருக்கல், கூட்டல், கழித்தல். இது எல்லாமே நீங்க வளமையாக இவ்வளவு காலமும் செஞ்சு பழக்கப்பட்ட கேள்விகள். இந்த இதுகள்லாம் உங்களுக்கு கல்குலேட்டர்ல எவ்வாறு புதுசா டைப் பண்றீங்கிறது நீங்க பழகினது. இப்ப எல்லாருமே இந்த வர்க்க மூலத்துல எல்லாருமே எப்படி டைப் பண்ற விட எடுக்கிறேங்கிறது உங்களுக்கு எல்லாமே கிளியரா விளங்கிட்டு. அடுத்த இது நம்ம எதுவும் இதுல டவுட் இருந்தா ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க கேட்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருமே இப்ப எனக்கு இந்த கேள்விக்கு எப்படி ஆன்சர் வருமாங்கிறது எல்லாருமே ஆன்சர் எடுங்க கல்குலேட்டர்ல டைப் பண்ணி. ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருமே ஆன்சர் எடுத்திருக்கிறீங்க. நான் எல்லாருக்குமே விளங்கிட்டேன்னு நினைக்கிறேன். நாம டைப் பண்ணுவோம். எப்படி டைப் பண்ணுவீங்க? 4. எல்லாருமே சரியா ஆன்சர் எடுத்திருக்கிறீங்க. வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். 4 கூட்டல் பிரக்கெட் ஓபன் பண்ணுவோம். 8 தர 5 பிரக்கெட்டை க்ளோஸ் பண்ணுவோம். -8 36. எல்லாருமே விளங்கிட்டு எப்படி இந்த பொட்மாஸ் ஆர்டர்ல கணக்குகளை செய்யற, அது எந்த ஆர்டர்ல நம்ம கால்குலேட்டர் ஆன்சர் தரும் எல்லாமே விளங்கிட்டு. அடுத்தது நாம பார்க்க போற சப்ஜெக்ட் என்னன்னா விகிதம். விகிதம்ங்கிறது என்ன?
இந்த உதாரண கணக்கு மூலம் விகிதம் எப்படி செய்கிறேங்கிறத எல்லாரும் இந்த கேள்வியை உங்களோட கொப்பியில எழுதி கொள்ளுங்க. ஸ்டூடெண்ட்ஸ், வாய்ஸ் கிளியரா இருக்கா இப்போ? ஓகே, எல்லாரும் இந்த முதலாவது கேள்வியை உங்களோட கொப்பியில எழுதி கொள்ளுங்க. எழுதிட்டீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? நார்மல் கால்குலேட்டர்ல செய்ய இயலாதான்னு கேட்டிருக்கிறீங்க. நார்மல் கால்குலேட்டர்ல செய்யலாம். ஆனா இதுக்கு பிறகு வர ஃபங்க்ஷன் எல்லாமே உங்களுக்கு சயின்டிபிக் கால்குலேட்டர் மூலமா செய்யற ஃபங்க்ஷனா தான் வரப்போகுது. கூட்டல், கழித்தல், பெருக்கல், பிரித்தல் இதுகளை நீங்க நார்மல் கால்குலேட்டர்ல செய்யலாம். ஆனா கட்டாயம் நீங்க சயின்டிபிக் கால்குலேட்டர் வாங்கணும். இது பிறகு வர ஃபங்க்ஷன் எல்லாமே சயின்டிபிக் கால்குலேட்டர்லாம் நீங்க செய்யணும். இன்றைய கிளாஸ்ல நீங்க நார்மல் கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம். இதுக்கு பிறகு வாரத்துக்கு நீங்க உங்களுக்கு கட்டாயம் சயின்டிபிக் கால்குலேட்டர் வேணும். எல்லாருமே நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும். எங்களோட கால்குலேட்டர் இல்லாத ஆட்களுக்கு டிஜிட்டல் டியூட்டர்ஸ்ல உங்களுக்கு கால்குலேட்டர் எடுத்தாரத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணி தருவாங்க. நீங்க அட்மினுக்கு மெசேஜ் ஒன்று போட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கேள்வியை பார்ப்போம். ஏ, பி என்ற நபர்கள் முறையே 10 லட்சம் மற்றும் 5 லட்சம் மூலதனமாக இட்டு வியாபாரம் ஒன்றை ஆரம்பித்தனர். இவர்கள் ஈடுபடுத்திய மூலதனத்திற்கு இலாபம் அல்லது நட்டம் பகிரப்படும் எனின் இலாப பகிர்வு விகிதம் யாது? இப்ப ஏ பி என்ற 2 நபர்கள் சேர்ந்து ஒரு பிசினஸ் ஒன்றை ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு ஆள் 10 லட்சம் மூலதனம் போடுறாரு, அடுத்த ஆள் 5 லட்சம் மூலதனம் போடுறாங்க. இது என்ன வணிகம்? இது ஒரு பங்குடைமை வணிகம். பங்குடைமை வணிகம் என்றா என்ன? 2 தொடக்கம் 20 வரையான நபர்கள் மூலதனம் விட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அது பங்குடைமை வணிகம். ஒரு ஆள் மூலதனம் விட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அது தனியுடைமை வணிகம். என்ன சொல்றாங்க? ஏ என்றாலும் பி என்றாலும் 2 பேரும் மூலதனம் விட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. இவர்கள் ஈடுபடுத்திய மூலதனத்துக்கு இலாபம் அல்லது நட்டம் பகிரப்படும் எனின் இலாப பகிர்வு விகிதம் யாது? இப்ப 2 பேரும் வேறு வேறு மூலதனம் விட்டிருக்காங்க. இப்ப இலாபம் கிடைச்சா 2 பேருக்கும் சமமான லாபம் கிடைக்குமா?
இல்ல. ஏ ஈடுபடுத்திய மூலதனத்துக்கு ஏற்ப ஏக்கு லாபமும் பி ஈடுபடுத்திய மூலதனத்துக்கு பிக்கு லாபமும் கிடைக்கும். இவக 2 பேருக்கும் இடையிலான இலாப பகிர்வு வீதத்தை எப்படி செய்வோம்? ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க. ஏ என்ற நபர், பி என்ற நபர், இவர்கள் ஈடுபடுத்திய மூலதனம் ஏக்கு பி 5 லட்சம். இப்படியே எழுதிக்கொள்வோம். ஏ 10 லட்சம் போட்டிருக்காரு, பி 5 லட்சம் போட்டிருக்காங்க. இவர்களுக்கு இடையில உள்ள எளிய விகிதம் எப்படி காண்றோம் நாம? ஃபர்ஸ்ட்டுக்கு இதுல ரெண்டுலையும் சுருக்கலாமான்னு பாக்குறேன். சுருக்கலாமா? ஏல எத்தனை? 10 லட்சம். இங்கால 3 சைபர், இஞ்சால 3 சைபர். சுருக்கலாம். மேலும் சுருக்கலாமா? ஓம் சுருக்கலாம். எத்தனை? இஞ்சால 2 சைபர், இஞ்சால 2 சைபர். எத்தனை? 10க்கு 5. இத மேலும் சுருக்கலாமா? ஓம். எப்படி? 5ஆல சுருக்கலாம். 2க்கு 1. ஆகவே 10 லட்சம் 5 லட்சம். இதுல சுருக்கலாமா? ஓ, இதுல 3 சைபரை வெட்டலாம், இஞ்சால 3 சைபரை வெட்டலாம். மேலும் சுருக்கலாமா? ஓ, இதுல 2 இலக்கம், 2 சைபரை சுருக்கலாம், இதுல 2 சைபர். ஆகவே நமக்கு மிஞ்சி இருக்கிறது என்ன? 10க்கு 5. இத மேலும் சுருக்கலாமா? ஓ, எத்தனையால சுருக்கலாம்? 5ஆல சுருக்கலாம். இவருக்கு 1, இவருக்கு 2. ஆகவே இவர்களுக்கு இடையிலான இலாப பகிர்வு வீதம் எவ்வளவு? 2க்கு 1. இப்ப இலாபம் கிடைச்சா, 300 ரூபாய் இலாபம் கிடைச்சா ஏக்கு 2 பங்கு, பிக்கு 1 பங்கு. ஏக்கு எவ்வளவு போகும்? ஏக்கு 200 ரூபாயும் பிக்கு 100 ரூபாயும் போகும். ஆகவே இவர்களுக்கு இடையிலான இலாப பகிர்வு விகிதம் எவ்வளவு? 2க்கு 1. விளங்கிட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கு கீழே பாருங்க, இதோடைய தொடர்பான கேள்வி. பங்குடைமையில் 7 லட்சம் இலாபமாக பெறப்பட்டால் ஏ பெற்றுக்கொள்ளும் இலாப பங்கு எவ்வளவு? பி பெற்றுக்கொள்ளும் இலாப பங்கு எவ்வளவு கேட்டிருக்காங்க. இதை நாம எப்படி செய்வோம்? நாம ஏற்கனவே என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? இவர்களுக்கு இடையிலான இலாப ஏக்கும் பிக்கும் இடையிலான இலாப பகிர்வு வீதம் எவ்வளவு? 2க்கு 1. எப்படி இந்த கேள்வியை செய்யலாம்? ஏ 7 லட்சம் இலாபம் கிடைக்குது. இலாப பகிர்வு விகிதம் என்ன? 2க்கு 1. அப்ப மொத்தம் எத்தனை பங்கு? 3 பங்கு. 3 பங்குல 2 பங்கு ஏக்கும், 1 பங்கு பிக்கும். அப்ப என்ன செய்வோம்? இந்த இலாபம் 7 லட்சத்தை 3ஆல பிரிப்போம். 3ஆல பிரிச்சு எத்தனையால பெருக்குவோம்? ஏக்குரிய பங்கு 2. ஏக்கு கிடைக்கிற லாபம் வரும். இங்க பாருங்க, கால்குலேட்டர்ல நாம செய்வோம். ஏக்கு கிடைக்கும் லாப பங்கு 7 லட்சம். எல்லாரும் டைப் பண்ணுங்க. 7 லட்சம் எத்தனையால பிரிக்கணும்? மொத்தம் எத்தனை பங்கு இருக்கி? 3 பங்கு. பிரித்தல் 3. ஏக்குரிய பங்கு 2 பங்கு. தர 2. எவ்வளவு வருது? பின்னத்துல ஆன்சர் வருது. இப்ப எல்லாருக்கும் பாப்பீங்க, பின்னத்துல ஆன்சர் வருது. இந்த பின்னத்தை நாம என்ன செய்யணும்? தசமத்துல கொடுக்கணும். எப்படி இதை நம்ம இந்த பின்னத்தை தசமத்துக்கு மாத்துற? எல்லாரும் பாருங்க, கால்குலேட்டர்ல SD என்கிற இந்த ஃபார்மட்.
இத நீங்க கிளிக் பண்ணினீங்கடா என்ன வரும்? 44,66,666.6. பின்னத்தை தசமத்தை மாத்துறதுக்கு என்ன ஃபார்மட்டை நம்ம இந்த கால்குலேட்டர்ல யூஸ் பண்ணுவோம்டா இந்த SD இருக்குவா இதை யூஸ் பண்ணுவோம். இதை நீங்க திருப்பி கிளிக் பண்ணீங்கன்னா என்ன செய்யும்? பின்னத்துல வரும். பின்னத்துல வந்தா என்ன செய்வீங்க? கிளிக் பண்ணோனே தசமத்துல வரும். இங்க பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப இவருக்கு கிடைக்கிற பங்கு எவ்வளவு? 4,66,666 ரூபா. இதை நீங்க முழு எண்ல மட்டும் தட்டி போடலாம், இல்லாட்டி தசமத்திலையும் எழுதலாம். இங்க பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், 7,00,000 3ஆல பிரிக்க 3 பங்கு, ஏக்குரிய பங்கு 2. இப்ப பிக்குரிய பங்கு என்ன? ஒரு பங்கு. இதை நம்ம திருப்பி டைப் பண்ணாம இதுல எடிட் பண்ணலாம். எப்படி? உன இந்த கர்சர் இருக்குதானே, இத நீங்க இந்த 4 பின்லையும் உள்ளத இடது பக்கம் உள்ளத டைப் பண்ணீங்கன்னா எடிட் பண்ற மாதிரி ஆப்ஷன் வரும். அதுல delete இந்த கீய தட்டுவீங்க. தட்டி போட்டு என்ன செய்வீங்க? பிக்குரிய பங்கு என்ன? 1 சமன். பின்னத்துல வருது. பின்னத்தை எப்படி தசமத்துக்கு மாத்துவீங்க? SD இந்த ஃபார்மட்டை டைப் பண்ணீங்கன்னா எவ்வளவு வருது? 2,33,333 ரூபா. இதை எப்படி முழு எண்ல போடலாம்? 2,33,333. எல்லாருக்கும் இந்த எடிட் பண்ற ஆப்ஷன் விளங்கிட்டா? இடது பக்கம் இந்த 4 பின்லையும் இடது பக்கம் உள்ள பின்னை கிளிக் பண்ணீங்க உடனே உங்களுக்கு எடிட் பண்ற ஃபங்க்ஷன் வரும். அதுக்கு பிறகு இந்த delete கீயை தட்டி போட்டு உங்களுக்குரிய நம்பரை போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். பின்னத்துல வாரத்தை தசமத்தை மாத்துறதுக்கு SD இந்த ஃபார்மட்டை யூஸ் பண்ணும். அப்ப பிக்கு எப்படி வரும்? பிக்குரிய பங்கு எவ்வளவு? 2,03,333,000. 33,333. இதை நம்ம எப்படி கண்டம்? இந்த இலாப பகிர்வு விகிதத்தை வச்சுதான் இவ 2 பேருக்கும் கிடைக்கிற லாபத்தை நம்ம என்ன செய்கிறோம்? பகிர்றோம். இப்படித்தான் உங்களுக்கு மிகவும் இலகுவாத்தான் கேள்விகள் வரப்போகுது. விகித பாடம் இப்படித்தான் வரப்போகுது. இன்னும் அடுத்த கேள்வியை நீங்க எல்லாரும் செய்யுங்க. இப்ப நாம இலாபம் கிடைச்சா எப்படி இவளுக்கு இலாபம் பகிரப்படும்னு பார்க்க. நட்டம் கிடைச்சாலும் என்னத்தை வச்சு பகிர்வாங்க? இந்த 2க்கு 1 இந்த இலாப பகிர்வு விகிதத்தை வச்சுதான் இவர்களுக்கு வரக்கூடிய நட்டத்தையும் என்ன செய்வாங்க? பங்கிட்டு கொள்வாங்க. எல்லாரும் இப்ப இந்த கேள்வியை செய்யுங்க ஆப்போம். பங்குடைமையில் 4,53,500 ரூபாய் நட்டமாக பெறப்பட்டால் ஏ பெற்றுக்கொள்ளும் நட்ட பங்கு எவ்வளவு? பி பெற்றுக்கொள்ளும் நட்ட பங்கு எவ்வளவு? எல்லாரும் ஆன்சர் எடுங்க.
வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருமே கரெக்டா செய்றீங்க. எல்லாருக்கும் விளங்கிட்டேன்னு நினைக்கிறேன். எப்படி செய்வோம்? ஏ ஏக்குரிய பங்கு எவ்வளவு? எவ்வளவு நட்டம் கிடைக்குது? 4,53,500. எத்தனை பங்கு? மொத்த பங்குகள் 3. 3ஆல பிரிச்சு ஏக்குரிய பங்கு எவ்வளவு? 2. ட்ரை பண்ணுவோம். 4,53,500 3ஆல பிரிச்சு 2ஆல பெருக்குவோம். எப்படி? 3,02,333 ரூபா. அடுத்தது என்ன? பிக்குரிய பங்கு. அதுவும் எப்படி வரும்? 4,53,500 3ஆல பிரிச்சு அவருக்குரிய பங்கு என்ன? 1 பங்கு. எல்லாரும் பாருங்க. ஸ்டூடெண்ட்ஸ், 4,53,000 3ஆல பிரிச்சு எத்தனையால பெருக்குவோம்? 1ஆல பெருக்குவோம். இவருக்குரிய பிக்குரிய நட்டம் எவ்வளவு? 1,51,166 ரூபா. எல்லாருமே சரியான விடை எடுத்திருக்கிறீங்க ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாருக்குமே இந்த விகிதம் எப்படி செய்யற, இலாப பகிர்வு விகிதம் எப்படி காண்ற, இலாபம் வந்தா எப்படி பகிர்ற, நட்டம் வந்தா எப்படி பகிர்றன்னு உங்களுக்கு இலகுவா விளங்கிருக்கு. அடுத்த கேள்வி. இதை எல்லாரும் எழுதிக் கொள்ளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஏ பி என்பவர்களிடையே ஒரு தொகை பணம் காணப்படுகின்றது. ஏ பி என்பவர்களுக்கிடையே காணப்படும் பணத்தின் விகிதம் 7:3 ஆகும். பியிடம் காணப்படும் பணம் 450 ரூபாய் எனில் ஏயிடம் காணப்படும் பணம் எவ்வளவு? எல்லாரும் இந்த கேள்வியை எழுதிக் கொள்ளுங்க ஸ்டூடெண்ட்ஸ்.
ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைய கிளாஸ்ல மட்டும்தான் நீங்க எழுத வேண்டி வரும். உங்களுக்கு நாங்க டியூட் சென்ட் பண்ணுவோம். கிளாஸ் முடிய குரூப்லையும் இந்த டியூட்டை போடுவோம். இன்றைக்கு மட்டும் எழுதி கொள்ளுங்க. மற்ற கிளாஸ்ல நீங்க எழுத வேண்டி வராது. ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நாம இந்த கேள்வியை செய்வோம். ஏபி என்பவர்களிடையே ஒரு தொகை பணம் காணப்படுகின்றது. ஏபி என்பவர்களுக்கிடையே காணப்படும் பணத்தின் விகிதம் 7:3 ஆகும். பியிடம் காணப்படும் பணம் 450 ரூபாய் எனில் ஏயிடம் காணப்படும் பணம் எவ்வளவு? 8 8 பி. எல்லாருமே ஆன்சர் எடுத்திருக்கிறீங்க. நம்ம இதை எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். 8க்கு பி எத்தனை விகிதம்? 7க்கு 3. வேட பங்கு ஏன் பி எப்படி பயிர்றாங்க? 7க்கு 3 என்ற விகிதத்துல பகிர்ந்து கொள்றாங்க. பியிடம் காணப்படும் பணம் 450 ரூபாயினின் ஏயிடம் காணப்படும் பணம் எவ்வளவு? நமக்கு என்ன இப்ப? ஏயிடம் காணப்படும் பணம் தெரியா, பியிடம் காணப்படும் பணம் எவ்வளவு? 450 ரூபாய். இதை நம்ம எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். இதை நம்ம செய்யறதுக்கு இலகுவா எப்படி எடுப்போம்டா, ஒரு தெரியா கணியத்தை வச்சு எடுப்போம். 7 வைக்கு 3 வை என்று எடுப்போம். ஏக்கும் பிக்கும் இடையிலான விகிதத்தை 7 வைக்கு 3 வை. இப்போ 3 வை எவ்வளவு? 3 வை எவ்வளவு உங்களுக்கு தந்தது? 450 ரூபாய். அப்ப நம்ம 7 வைக்குரிய இலகுவா எப்படி கண்டுபிடிக்கலாம்? இங்க பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், 3 வை சமன் 3 வை சமன் 450. அப்போ ஒரு வை எப்படி கண்டுபிடிப்போம்? 450 3ஆல பிரிப்போம். வை சமன் எவ்வளவு? 450 என்ன செய்வோம்? 3ஆல பிரிப்போம். பிரிச்சா எவ்வளவு வரும்? 150. அப்ப நம்ம எப்படி இலகுவாக ஏயிடம் காணப்படும் பணத்தை நம்ம என்ன செய்யலாம்? இலகுவா எப்படி கண்டுபிடிக்கலாம்? 150 தர 7 1050. இங்க பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ்,
450 எத்தனையால பிரிப்போம்? பிக்குரிய பங்கு 3 தர 7. ஒரே இது நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காண்டி எழுதி காட்டுறேன். இப்படியெல்லாம் நீங்க எழுத வேண்டிய அவசியம் இல்லை. கல்குலேட்டர்ல நீங்க ஒரே தடவையில டைப் பண்ணாலே உங்களுக்கு குயிக்கான ஆன்சர் எடுக்கலாம். இது நம்ம இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்லி தரத்துக்காண்டி உங்களுக்கு நான் எழுதி காட்டினேன். நீங்க ஒரே டைம்ல கல்குலேட்டர்ல டைப் பண்ணா சரி. பீட்குரிய பங்கு எவ்வளவு? 450. அவர பங்கு எத்தனை? 3ஆல பிரிச்சு ஏக்குரிய பங்கு 7ஆல பெருக்கினா உங்களுக்கு ஆன்சர் வரும் 1050. எல்லாருமே நீங்க கரெக்டான ஆன்சர் போட்டிருக்கிறீங்க. எல்லாருக்குமே இலகுவா விளங்கிட்டு. ஸ்டூடெண்ட்ஸ் எதுவும் இதுல உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். நாம அடுத்த கிளாஸ்ல தான் சதவீதத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைய கிளாஸை நாம இதோட முடிச்சு கொள்வோம். ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தா ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க கேட்கலாம். நம்மளோட மெயின் விஷயமே இன்றைய கிளாஸ்ல கல்குலேட்டரை எப்படி ப்ராக்டிஸ் பண்றங்கிறதான் விஷயம். கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைய கிளாஸ்ல படிச்சது? தேங்க்யூ தாரு, தமீமா, சந்தியா, ஜெஸ்மி, ஹிமா. தேங்க்யூ அம்ரி, இப்னு, அரிஸ், லிஷா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதோட நம்மளோட கிளாஸை வைண்ட் அப் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச்.